இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஜே மேவிக் மினியில் வர எரர் கோட்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். முதல்ல எரர் கோட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு காஸ்ட் கம்மியாக இருக்க ஒரு ட்ரோன் வாங்குறோம். 2000 3000 இருக்க ட்ரோன். அது எப்படின்னா ட்ரோன் இருக்கும், ஒரு ரிமோட் இருக்கும். அதில் வந்து நம்ம மொபைல் ஃபோன் கூட கனெக்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்க ட்ரோனில் சில நேரத்தில் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா எதனால் அந்த ஃபால்ட் வந்தது, பேட்டரி போயிடுச்சா, இல்லை மதர் போர்டு ஏதாவது ஃபால்ட்டா, இல்லை எங்கேயாவது கீழே போட்டு உடைக்கும் போது ஏதாவது உள்ள போர்டு ஏதாவது உடஞ்சிடுச்சா அப்படின்ற ஃபால்ட் வந்து நமக்கு அந்த ட்ரோன் வந்து சொல்லாது. டிஸ்பிளே ஆகாது, எங்கேயுமே எதுவுமே கிடையாது. அதே நம்ம ஒரு காஸ்ட் அதிகமாக போகிற ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரோன்ஸ் போகிறோம், டிஜே மாதிரி, டிஜே மேவிக் மினி இல்லை டிஜேல எந்த ட்ரோன் எடுத்தாலுமே வந்து மோஸ்ட்டாக உங்களுக்கு எரர் கோட்ஸ் வரும். இப்போ மோட்டரில் ஃபால்ட் அப்படின்னா வந்து அந்த மதர் போர்டுக்கு சொல்லும் இந்த மாதிரி மோட்டருக்கு வந்து ஃபால்ட்டு அப்படின்னு ஒரு எரர் கோட் டிஸ்பிளே பண்ணோம். அந்த எரர் கோடுக்கு என்ன மீனிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டு நம்ம அது என்னவோ ரீஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் ரீஸ்டார்ட் பண்ணோம். இல்லை அது வந்து பர்மனெண்ட்டாகவே உடஞ்சிருச்சு அப்படின்னா வந்து சர்வீஸ் சென்டரில் கொடுத்து சர்வீஸ் பண்ணணும். அந்த மாதிரி தான் அதுதான் வந்து எரர் கோடுன்னு சொல்லுவாங்க. நம்ம காமனாக நம்ம டிஜே மேவிக் மினியில் இருக்க எரர் கோட்ஸ்லாம் பார்க்கலாம். முதல் எரர் கோட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 10001. அது வந்து கேமரா மால் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேமரா மால் ஃபங்க்ஷனாக கேமரா கேலிப்ரேஷன் இல்லைங்க. கேமரா மால் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஏதாவது உள்ள கேமரா சம்மந்தமான ஏதாவது ஒரு எரர் வந்திருக்கும். கேலிப்ரேஷன் இல்லை, கேலிப்ரேஷனை தவிர்த்து வேறு ஏதாவது எரர் இருக்கும். அது வந்து நம்மளோட இமேஜ் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி ஏதாவது அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. நம்ம நார்மலாகவே நம்ம ரிமோட் கண்ட்ரோலரில் டயல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம பண்ணும்போது நமக்கு ஒர்க் ஆகாமல் இருக்கும். கிம்பல் ஸ்டக்குன்றது வேறு. இது வந்து கேமரா மால் ஃபங்க்ஷன் அப்படின்னு வரும். 10001 1301 அந்த எரர் கோட். மோஸ்ட்டாக அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ட்ரோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணலாம், திரும்பி ரீகனெக்ட் பண்ணலாம். ட்ரோன் ரிமோட் டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் ரெண்டுத்தையுமே வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா வந்து சரியாயிடும். அப்படி ஆகலைன்னா நம்ம டிஜே கஸ்டமர் கேருக்கு காண்டாக்ட் பண்ணணும். மோஸ்ட்டாக இப்போ நான் சொல்ல போகிற எல்லாத்துக்குமே நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ட்ரோனை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாவே சரியாயிடும். அப்படி ஆகலைன்னா நம்ம கஸ்டமர் சப்போர்ட் இல்லை வந்து ட்ரோன் ரிப்பேர் சென்டருக்கு தான் எடுத்துகிட்டு போகணும். ரெண்டாவது எரர் பார்த்தீங்கன்னா வந்து 10016 கேமரா நாட் கேலிபிரேட்டட் அப்படின்னு சொல்லும். அப்படின்னா வந்து நீங்கள் கேமராவை கேலிப்ரேட் பண்ணணும். நீங்கள் கேமரா செட்டிங்ஸில் போய்ட்டு கேலிப்ரேட்னு இருக்கும், அந்த ஆப்ஷனில் போய் பண்ணணும். நான் எல்லா கேலிப்ரேஷனுமே வந்து தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். கேமரா கிம்பல் கேலிப்ரேஷன், அதுக்கப்புறமா வந்து IMU அந்த மாதிரி எல்லா கேலிப்ரேஷனுமே தனியாக வீடியோ போடுறேன். இதில் வந்து அதுதான் 10016 அப்படின்ற எரர் வந்து கேமரா கேலிப்ரேஷன். கேமரா கேலிப்ரேட் பண்ணியுமே அந்த மாதிரி உங்களுக்கு ஆகலை அப்படின்னா ட்ரோனை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்க அப்படின்னா வந்து சரியாயிடும். மூணாவது எரர் கோட் பார்த்தீங்கன்னா 10022. அதுதான் மோஸ்ட்டாக எல்லாருக்குமே வர எரர் கோட். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் மெமரி கார்டுன்னு சொல்லுவோம். மெமரி கார்டு நம்ம வந்து ட்ரோனை ஃப்ளை பண்ணும்போது மறந்துடுவோம். மோஸ்ட்டாக பின்பக்கமாக மெமரி கார்டு போட்டு ஃப்ளை பண்ணணும். அப்படி போட்டால் தான் நம்ம வந்து ஹையர் குவாலிட்டி வீடியோஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ட்ரோனில் வந்து ரெக்கார்ட் ஆகும். இல்லைனா வந்து நம்ம ஃபோனில் ஒரு காப்பியாக தான் வரும். நாலாவது எரர் கோட் பார்த்தீங்கன்னா 10023. அதாவது SD கார்டு மால் ஃபங்க்ஷன் அப்படின்னு வரும். SD கார்டு மால் ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்து மெமரி கார்டு நீங்கள் போட்டிருப்பீங்க, சில நேரத்தில் ஏதாவது கரப்ட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா வந்து நீங்கள் மெமரி கார்டை எடுத்துகிட்டு ஆன் பண்ணீங்க அப்படின்னு ஆகிடும். அப்படி அந்த எரர் திரும்பி காமிச்சது அப்படின்னா மெமரி கார்டே மாற்றிடணும். அஞ்சாவது எரர் கோட் பார்த்தீங்கன்னா 30007, அப்புறம் 30008. அது வந்து நோ GPS சிக்னல் அப்படின்னு வரும். GPS சிக்னல்ன்றது வந்து நம்ம எந்த மோடில் நமக்கு ட்ரோனில் ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா வந்து P மோட், பொசிஷன் மோட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மோடில் தான் வந்து GPS ஆனாக இருக்கும். அது மோஸ்ட்டாக GPS சிக்னல் ஏன் கிடைக்கல அப்படின்னா வந்து இண்டோர்ஸில் நீங்கள் ஃப்ளை பண்ணுறீங்க அப்படின்னும் போது P மோடில் போட்டிங்கன்னா கொஞ்சம் கனெக்ட் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுவும் நீங்கள் ஃபுல்லாக க்ளோஸ்டு ரூமில் எடுக்கிறீங்கன்னா GPS கனெக்ட் ஆகாது. அது வந்து நீங்கள் ஓப்பன் ஏரியாவில் போய் ட்ரோனை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து GPS கனெக்ட் ஆகிடும். P மோடில் வச்சுட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா. அப்படி இல்லை ஆகலை, சுவிச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க, ஆகலை அப்படின்னா சர்வீஸ் சென்டரில் கொடுத்து தான் நீங்கள் அந்த GPS மோடிலே மாத்திர மாதிரி இருக்கும், ஏதாவது ஃபால்ட் ஆயிருந்தது அப்படின்னா. அதுக்கப்புறமா ஆறாவது எரர் கோட் பார்த்தீங்கன்னா 30047 பேராமீட்டர் இனிஷியலைசேஷன் ஃபெயில்ட் அப்படின்னு வரும். பேராமீட்டர்ன்றது என்னதுன்னா நம்ம ட்ரோன் எவ்வளோ ஹைட் போகுது அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா அந்த பேராமீட்டர்னால தான். பேராமீட்டர் வந்து ப்ரெஷர் அப்புறம் ஹைட் ரெண்டுத்தையுமே கால்குலேட் பண்ணோம். ப்ரெஷர் ஹைட் ரெண்டுமே சேம் தான். ஏன் சேம் அப்படின்னு சொல்கிறேன்னா ஒரு ஹைட்டில் நம்ம ஒரு 100 மீட்டர் ஹைட்டில் வந்து ஒரு காற்றோட ப்ரெஷர் வந்து ஒரு மாதிரி இருக்கும், 200 மீட்டரில் ஒரு ப்ரெஷர் இருக்கும். அப்போ ப்ரெஷர் கண்டுபிடிச்சாலே ஹைட் கண்டுபிடிச்ச மாதிரி தான். அதனால் அந்த பேராமீட்டர் இனிஷியலைசேஷன் ஃபெயில்ட் அப்படின்னா அதை கண்டிப்பாக பேராமீட்டர் என்னன்றதை பாருங்கள். சுவிச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள். சரியாகலை அப்படின்னா வந்து சர்வீஸ் சென்டரில் கொடுத்து என்னன்றதை பார்க்கணும். ஏழாவது எரர் கோட் பார்த்தீங்கன்னா 30049. இது வந்து GPS மாடியூல் எரர். GPS மாடியூல்ன்றது வந்து ரொம்ப முக்கியமானதுங்க ட்ரோனுக்கு. அதுவும் P மோட் நீங்கள் வந்து ரிட்டர்ன் டு ஹோம் ஃபீச்சர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா P மோடில் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு GPSல கனெக்ட் ஆகிருக்கணும் ட்ரோன். அப்போ மட்டும் தான் உங்களுக்கு ஹோம் பாயிண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும். அப்போ GPS சிக்னல் ரொம்ப முக்கியம். அது ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா வந்து சர்வீஸ் சென்டரில் கொடுத்து GPS மாடியூலே தான் மாற்றணும். எட்டாவது எரர் கோட் பார்த்தீங்கன்னா 30050. இது வந்து IMU கேலிப்ரேஷன் ரிக்வயர்ட் அப்படின்னு வரும். இதுவுமே வந்து மோஸ்ட் காமனாக நமக்கு வர எரர் கோடு தான். காரணம் நம்ம ஒரு மாடியிலேருந்து எடுக்கிறோம், இல்லை வந்து இரும்பு அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்க எந்த ஏரியாலாம் எடுக்கிறோம், டேக் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு வாட்டி ஆகிடும். அதுக்கு அடுத்த வாட்டி நம்ம லேண்ட் பண்ணிட்டு எடுக்கும்போது கேலிப்ரேஷன் IMU எரர், IMU கேலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். IMUனா வந்து இனர்ஷியல் மெஷர்மெண்ட் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும்னா GPS வந்து நமக்கு கனெக்ட் ஆகும். ட்ரோன் வந்து சேட்டலைட்டோட கனெக்ட் ஆகிட்டு அது பொசிஷன் எங்கே இருக்குன்னு டிடெக்ட் பண்ணோம். இதே நம்ம ட்ரோன் ஆப்ரேட் பண்ணிட்டு போயிட்டோம். ஆனால் நம்ம ரிட்டர்ன் டு ஹோம் ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா IMU சென்சார்னால தான் வந்து அது கரெக்டாக ஹோம் பாயிண்ட்டுக்கு வரும். எந்த பக்கம் நம்ம எந்த ஆக்சலரேஷன் எந்த பக்கமாக
கொடுத்து எப்படி போனாலுமே ஷார்ட்டஸ்ட் பாத் எப்படி எந்த வழியாக வந்துன்னா ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கும் நம்ம ட்ரோனுக்கு ஹோம் பாயிண்ட் வரதுக்குன்றத ஐஎம்யூ தான் வந்து சொல்லும். அதனால் ஐஎம்யூ கேலிப்ரேஷனும் ரொம்ப முக்கியம். ஐஎம்யூ இல்லைனா வந்து ரிட்டர்ன் டு ஹோம் ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகிறது கஷ்டம். 9வது எரர் கோட் பார்த்தீங்கன்னா 30055. இது வந்து ஐஎம்யூ நாட் கேலிப்ரேட்டட் அப்படின்னு வரும். முன்னாடி எரர் பார்த்தீங்கன்னா வந்து கேலிப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லும். இது கேலிப்ரேஷன் பண்ணாமல் எடுத்தீங்க அப்படின்னா வந்து கேலிப்ரேஷன் பண்ணாமல் எடுத்துட்டீங்க அப்படின்றது சொல்லும். சரி, இது ஏன் எடுன்னு சொல்கிறதுக்கு ஒரு எரர் கோடு, எடுக்கலன்னு சொல்கிறதுக்கு ஒரு எரர் கோடு அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு கிராஷ் பண்ணிட்டோம். இந்த ஐஎம்இ கேலிப்ரேட் பண்ணாமல் எடுத்துகிட்டு போய் கிராஷ் பண்ணிட்டோம். நம்ம அதுக்கப்புறமா சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போகிறோம். சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா, இல்லை ப்ரோ கேலிப்ரேட் பண்ண சொல்லிச்சு, நான் கேலிப்ரேட் பண்ணேன், இருந்தாலுமே ட்ரோன் தான் ஏதோ ஆகிடுச்சு, அதுவே போய் முட்டிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. அழகாக எடுத்து ட்ரோனை கனெக்ட் பண்ணுவாங்க, கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுவாங்க. இல்லைனா உங்கள் டிஜே ஃப்ளை ஆப்போட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னாவே எல்லா எரர் கோடுமே காமிச்சிருக்கும். உங்களுக்கு வந்து கேலிப்ரேட் பண்ண சொல்லிச்சு ட்ரோனு, நீங்கள் வந்து கேலிப்ரேட் பண்ணாமல் டேக் ஆஃப் பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் சொல்லும். அதனால் ட்ரோன் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களால் போய் சொல்ல முடியாது, நான் இப்படி தான் பண்ணேன். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுக்குறீங்க ட்ரோனை, அவங்க வந்து இல்லை ப்ரோ நான் கரெக்டாக தான் பண்ணேன், ஃப்ளை பண்ணேன், அதுவாக விழுந்துச்சு, அதுவாக வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க கரெக்டாக ஆப்ரேட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஐஎம்இ கேலிப்ரேட் பண்ண சொல்லியிருக்குன்னு ஒரு எரர் கோட் வரும்போது அது பண்ணல அப்படின்னா பண்ணலான்ட்டு ஒரு எரர் கோட் ரெக்கார்ட் ஆகும். அப்போ ஈஸியாக தெரிஞ்சிடும், ஓகே யாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு யாருன்னா நீங்கள் வர புதுசாக ஃப்ளை பண்ணுறவங்களுக்கு இல்லைனா வந்து 2க்கு கொடுக்குறீங்க ட்ரோனை அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். எதனால் கிராஷ் ஆச்சு அப்படின்னா அந்த ஃப்ளைட் டேட்டாலாம் நீங்கள் வந்து ட்ராக் பண்ண முடியும். அதனால தான் இந்த எரர் கோடு முக்கியமாக. அதுக்கப்புறமா இருக்க எரர் கோடு பார்த்தீங்கன்னா 30060. இது வந்து காம்பஸ் எரர்ன்றது வரும். காம்பஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அடிக்கடி வரதான். மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற இடத்துல, இரும்பு இருக்கிற இடத்துல, மேக்னெட்ஸ் இருக்கிற இடத்துல அப்படின்னாவே அதுவுமே காம்பஸ் எரர் ஆகும். காம்பஸ் எரரும் ரொம்ப முக்கியம். ஈஸ்ட் வெஸ்ட்டு லெஃப்ட் ரைட் அதெல்லாம் வந்து எப்படி டேர்ன் ஆகுது அப்படின்றதெல்லாம் காம்பஸில் தான் இருக்கும். அந்த காம்பஸ் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் மாடியூல்லேயே இருக்கும். ஜிபிஎஸ் தனியாக காம்பஸ் தனியாக இருக்கிறது. ஜிபிஎஸ் மாடியூல்லே வந்து அந்த காம்பஸுமே இருக்கும். அப்போ வந்து காம்பஸ் கேலிப்ரேஷன் பண்ணணும். அப்படி பண்ணியுமே ஆகலைன்னா ரீஸ்டார்ட் பண்ணணுன்றோன்னே. அப்படியுமே ஆகலை அப்படின்னா நீங்கள் ஜிபிஎஸ் மாடியூல் தான் கொடுத்து மாத்திர மாதிரி இருக்கும். சர்வீஸ் சென்டரில் கொடுத்தா அவங்களே பார்த்துப்பாங்க. அதுக்கடுத்து இருக்க எரர் கோட் பார்த்தீங்கன்னா 30064. இந்த எரர் கோட் வந்து அனேபிள் டு டேக் ஆஃப் அப்படின்னு சொல்லும். அனேபிள் டு டேக் ஆஃப்மே மோஸ்ட்டாக நமக்கு வரும். காரணம் வந்து ஒன்று நமக்கு ஜிபிஎஸ் கனெக்ட் ஆகிருக்காது. அப்படி இல்லைனா நீங்கள் எந்த இடத்துல ஃப்ளை பண்ணுறீங்கன்றதை பார்க்கணும். எதுக்கு ஃப்ளை பண்ணுறதை பார்க்கணும்னு சொல்கிறேன்னா, பக்கத்தில் ஏதாவது ஏர்போர்ட்ஸ் இருக்கா, இல்லை ரெஸ்ட்ரிக்டட் ஜோன். நம்ம டிஜே ஃப்ளை அப்படியே ஏர்போர்ட்ஸ் பக்கத்துலலாம் வந்து நீங்கள் என்ன பண்ணாலுமே வந்து டேக் ஆஃப் ஆகாது. அந்த மாதிரி எரர் கோட்ஸ்லாம் காட்டும். அதனால் நீங்கள் பாருங்கள், சுற்றி இருக்கிறதெல்லாம் பாருங்கள். உங்களோட நீங்கள் கரெக்டான இடத்துல தான் ஃப்ளை பண்ணுறீங்களா, இல்லை வந்து ஜிபிஎஸ் கனெக்ட் ஆயிருக்கா இல்லையா, இல்லை பேட்டரி வந்து லோவாக இருந்திருக்கலாம், அதனாலலாம் வந்து அனேபிள் டு டேக் ஆஃப் அப்படின்னு வரும். அந்த எரர் கோடுமே நீங்கள் கரெக்டாக எதனாலன்றதை பார்த்தீங்க நோட் பண்ணிங்க அப்படின்னா சரி பண்ணிடலாம். அடுத்த எரர் கோட் பார்த்தீங்கன்னா 30168. ஏர்கிராஃப்ட் பவர் இன்சஃபிஷியன்ட் அப்படின்னு வரும். நம்ம பேட்டரி வந்து கம்மியாக இருக்கலாம், பேட்டரியோட வோல்டேஜ் அதெல்லாம் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா இந்த ஃபால்ட் வரும். அப்படின்னா வந்து விண்டு வார்னிங் வரும். அது இல்லாமல் சில நேரத்தில் வந்து ஏர்கிராஃப்ட் பவர் இன்சஃபிஷியன்ட்னு கூட வரும். ஏர்கிராஃப்ட் பவர் இன்சஃபிஷியன்ட் வந்து எனக்கு அதிகமாக வந்ததில்லை, விண்ட் வார்னிங்கோட நின்றோம். காரணம் நான் பேட்டரி வந்து கரெக்டாக சார்ஜ் பண்ணி எடுத்து வைப்பேன், சைக்கிள் கரெக்டாக யூஸ் பண்ணுவேன். 30% கீழே வர விட மாட்டேன். அப்படி ரொம்ப பண்ணீங்க 30% கீழே எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ட்ரோன் பேட்டரி வந்து அடிவாங்கும், லைஃப் சைக்கிள் வந்து அடிவாங்கும். அதெல்லாம் கரெக்டாக பார்த்து ஃப்ளை பண்ணுங்கள். அடுத்த எரர் கோட் பார்த்தீங்கன்னா 30210. பவர் சிஸ்டம் ஹார்ட்வேர் அப்படின்னு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஹார்ட்வேர் நம்ம ட்ரோனோட ஹார்ட்வேரில் ஏதோ ஒரு ஃபால்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஹார்ட்வேர்னா இஏசி, மோஸ்ட்டாக வந்து இஏசியில் தான் அந்த ஃபால்ட் வரும். அப்படி இருந்ததுன்னா வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். ரீஸ்டார்ட் பண்ணால் அந்த ப்ராப்ளம் வரல, அந்த எரர் கோட் வந்து திரும்பி ரிப்பீட் ஆகலை அப்படின்னா வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை வந்து நம்ம சர்வீஸ் சென்டரில் தான் கொடுத்து மாத்திர மாதிரி இருக்கும். அடுத்த எரர் கோட் பார்த்தீங்கன்னா 30226. இது வந்து ஸ்டார்ட் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து காமனாகவே நடக்கிறதா. ட்ரோன் ஆன் பண்ணுவோம், டிரான்ஸ்மிட்டரையும் ஆன் பண்ணுவோம், சில நேரத்தில் வந்து கனெக்ட் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகாது. ட்ரோன் வந்து ஸ்டார்ட் கனெக்ஷன் ஃபெயில்டு அப்படின்னு வரும். இது வந்து சிம்பிள் தாங்க, ரீஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாவே இந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிடும். அடுத்த எரர் கோட் பார்த்தீங்கன்னா 40002. இது வந்து கிம்பல் ஸ்டக் அப்படின்னு வரும். கிம்பல் ஸ்டக் எல்லாருமே கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அது எதனால் நடக்கும் அப்படின்னா, நம்ம இந்த கிம்பல் கவர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ட்ரோனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த லெக்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறோம், பேட்டரி போட்டுருவோம், ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த கிம்பல் கவர் போட்டே இருந்தது அப்படின்னா கிம்பல் வந்து கேலிபிரேட் ஆகும். எப்போவுமே வந்து நீங்கள் ட்ரோனை ஆன் பண்ணும்போது லெஃப்ட் ரைட்டு மேலே கீழே போவோம். அது வந்து இந்த கிம்பல் கவர் போடும்போது இடிச்சுது அப்படின்னா அப்படி வந்துடும், கிம்பல் ஸ்டக் அப்படின்ற ஒரு எரர் கோடு வரும். அப்படி இல்லைனா நம்ம சில நேரத்தில் கையில் டேக் ஆஃப் பண்ணும்போது இப்படி வச்சுருவோம், டேக் ஆஃப் பண்ணும்போது கேமராவை அப்படியே வச்சுருவோம். கேமராலேயே வந்து கேமராவில் இந்த கையெல்லாம் வந்து இடிக்கிற மாதிரி வச்சுருவோம். இல்லைனா நம்ம தரையில் வச்சு டேக் ஆஃப் பண்ணும்போதே வந்து இந்த கிம்பல் இருக்கிற இடத்துல வந்து எதாவது கல்லோ மண்ணோ ஏதாவது வந்து இடிக்கிற மாதிரி இருக்கும். அதோட மூவ்மெண்ட் வந்து தடுக்கிற மாதிரி இருந்தால் கிம்பல் ஸ்டக் எரர் வரும். இதுவுமே வந்து கிம்பல் கேலிப்ரேஷன் செட்டிங்ஸில் பண்ணால் முடிஞ்சுது. அடுத்த எரர் கோடு பார்த்தீங்கன்னா 40012. கிம்பல் அன்னேபிள் டு கனெக்ட் அப்படின்னு வரும். நீங்கள் எப்போயாவது கிராஷ் பண்ணியிருந்தீங்க ட்ரோனை அப்படின்னா வந்து இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ட்ரோனோட கிம்பலை வந்து ரொம்ப அழுத்தி உள்ள உடச்ச மாதிரி ஏதாவது ஆயிடுச்சு, ரொம்ப டச் பண்ணி ஏதாவது பண்ணிட்டீங்க, இல்லை வந்து காமனாக ஏதோ ஒரு ஃபால்ட்னால கூட இந்த எரர் கோடு வர வாய்ப்பு இருக்குது. இப்படி வந்ததுன்னா நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அப்படி ஆகலைன்னா கண்டிப்பாக சர்வீஸ் சென்டரில் கொடுத்து தான் சரி பண்ண முடியும். அடுத்த எரர் கோடு பார்த்தீங்கன்னா 180016, 180030, 180031. இதெல்லாமே வந்து காமன் தான். சென்சார்ஸ் வந்து உடஞ்சிருந்தது, இல்லை சென்சார்ஸ் வந்து
மேனுவலாகவே இடிச்சிட்டோம், எங்கேயாவது கிராஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இந்த எரர்ஸ்லாம் வரும். கண்டிப்பாக நம்ம ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் கிராஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்து ட்ரோன் உடஞ்சிருக்கு அப்படின்னாலே சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும். அங்கே அவங்களே வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த எரர் கோட்ஸ்லாம் வரதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து நீங்கள் சர்வீஸ் சென்டரில் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட டிஜே ஃப்ளை ஆப்லையுமே வந்து என்ன எரர் கோடுன்றது ரெக்கார்ட் ஆயிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு உங்களை ஏமாற்றிலாம் அவங்க பண்ண முடியாது. இந்த ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு டிவி ரிப்பேர் இல்லை ஃபோன் ரிப்பேர் அப்படின்னா வந்து ஒன்றுமே இருக்காது, சிம்பிளாக இருந்திருக்கும், ஏதாவது ஒரு சின்ன விஷயம் போயிருக்கும், அவங்க பதிலுக்கு வந்து வேறு ஏதோ போயிடுச்சுங்க, மதர் போர்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிலாம் மாற்றுவாங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறது இல்லை, ட்ரோனையும் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறது இல்லை, நம்ம ஃபோனையுமே ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறது, அவங்க சொல்கிறது என்னவோ நம்ப போகிறோம். அதே நம்ம ட்ரோனில் வந்து இந்த மாதிரி பண்ண முடியாது. நீங்கள் சர்வீஸ் சென்டர் வந்து யாருமே ஏமாற்ற முடியாது முதல்ல. ஏன்னா எரர் கோடுன்றது நம்ம காமிச்சிடும். இதில் இருக்க ஏதாவது ஒரு கிம்பலுக்கான எரர் கோடு இருந்தது, அவங்க வேறு ஏதாவது போயிடுச்சுன்னு சொல்லி உங்களை ஏமாற்ற முடியாது. ஏன்னா நீங்கள் உங்களோட டிஜே ஃப்ளை ஆப்லேயே உங்களால் மானிட்டர் பண்ண முடியும். கடைசியாக கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி இல்லை கடைசியாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன எரர் கோடு வந்தது, அவங்க வந்து ரிப்பேர் பண்ணும்போது என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கிறத நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். வேறு காம்பனன்ட் போயிடுச்சுன்னு சொல்லி உங்ககிட்ட ஏமாற்றி காசு வாங்க முடியாது. அதுதான் வந்து ஒரு அட்வான்டேஜ் ட்ரோன்ஸில். அதனால் நீங்கள் எந்த ஒரு சர்வீஸ் சென்டரில் கொடுத்தாலுமே வந்து மோஸ்ட்டாக எல்லா இடத்துலையுமே நல்லா தான் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் சர்வீஸ் சென்டர்ஸ்லாம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்கள் கூகுளே டைப் பண்ணுங்க, சர்வீஸ் சென்டர்ஸ் இன் சென்னை, இல்லை சர்வீஸ் சென்டர்ஸ் இன் கோயம்புத்தூர், சர்வீஸ் சென்டர்ஸ் இன் மதுரை அப்படின்னு உங்களோட நியரஸ்ட் மெயின் சிட்டிஸில் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. அங்கே கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் யார்கிட்ட வேணாலுமே வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். முதல்ல ஃபோன் பண்ணி என்கொயர் பண்ணுங்க, இந்த மாதிரி ட்ரோன் வச்சிருக்கேன், இந்த மாதிரி கிராஷ் ஆயிடுச்சு, இது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா டிஜே ட்ரோன்ஸில் வந்து இந்தியாவில் மோஸ்ட்டாக நிறைய இடத்துல உங்களுக்கு கிடைக்கும், காம்பனன்ட்ஸ் கிடைக்கும். கிடைக்கலாம் கூட ஒரு 1 வீக்குள்ளேயாவது எப்படின்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலுமே வேற பிராண்ட் ட்ரோன்ஸ், இந்த ஈவோ ஆட்டல் ட்ரோன்ஸ் அந்த மாதிரி ட்ரோன்ஸ்லாம் தான் கஷ்டம் கிடைக்கிறது. இந்த எரர் கோட்ஸ் தான் வந்து மோஸ்ட் காமனாக வரும். இப்படி இதில் இல்லாத எரர் கோட்ஸுமே யாருன்னா வந்தது அப்படின்னு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அது என்னன்றதை கண்டிப்பாக பார்த்து சொல்கிறேன். நீங்களே கூகுள் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். இல்லை எல்லாருக்கும் தெரியணும், மற்றவங்களுக்கும் இந்த எரர் கோட் இருக்குன்னு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதுக்கான ஆன்சருமே போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு வந்து லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.